ரசூல் அதை ஏவி இருக்கணும். அதை செய்யும் போது மட்டும்தான் ரபுல் ஆலமீன் அவனுடைய சவாபை பரிபூர்ணமாக தருகிறான். இப்போ படிப்பு இருக்குது, இந்த படிப்பில் சவாப் இருக்குதான்னு சொன்னால் கண்டிப்பாக இருக்கிறது. ஏன்னா அல்லாவும் அவன் ரசூலும் கல்வியினுடைய விஷயத்தில் தலபுல் இல்மி ஃபரீலா அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. கல்வியை தேடுவது உங்கள் ஆண் பெண் இருவருக்குமே கட்டாய கடமை அப்படின்னு ஃபரீலா அப்படின்ற வார்த்தையை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கையில் அவனுடைய நோக்கம் எப்படி இருக்குது, படித்து தேர்ச்சி பெற்று சாதனை படைக்கணும். அந்த சாதனையின் மூலமாக இந்த மார்க்கத்திற்கு ஏதாவது ஒன்று செய்யணும். இஸ்லாமிய கலெக்டர்ஸை பார்த்தீங்கன்னு சொன்னால் அழகாக அன்றைக்கி ஒருத்தர் சொல்கிறார், எங்களுடைய தாய் தகப்பன் இபாதத் உள்ளவங்க, என்னை மோட்டிவேஷன் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க, நீ நம்ம மக்களுக்கு ஏதாவது ஒன்று பண்ணணும்பா அப்படின்ற மாதிரி பண்ணிக்கிட்டே இருந்தால் கொஞ்சம் வசதியானவர். அல்லாஹ்வுடைய கருணையினால் கலெக்டர் ஆகிட்டார். மருத்துவ உலகத்தில் அல்லாஹ்வையும் ரசூலும் ஏவிய பிரகாரம் மக்களுக்கு தொண்டாற்ற வேண்டும் என்ற அந்த ஒரு மனோபாவத்தை நெஞ்சில் வைத்தவனாக ஒருவன் மருத்துவ உலகில் பெரிய அளவுக்கு சாதனை படைக்கணும்னு படிக்கிறான்னா அவன் புஸ்தகத்தை அப்படி தூக்கி ஆரம்பிக்கும் போதே அல்லாஹ் தஆலா சவாபை கொடுத்துக்கிட்டே இருப்பான்.